காவேரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து பேசுகிறாரு. என்னதான் பிரச்சனை காவேரி சொல்லு, ஏதாவது உனக்கு என் மேலே கோபம் இருக்கா, உண்மையை சொல்லு. அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனைன்னு நான் நினச்சேன், ஆனால் என் மேலே உனக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லைங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை உன் தங்கச்சி கூட யமுனா கூட ஏதோ சொல்ல வந்தா, ஆனால் போயிட்டா, என்னன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் சொன்னாதான் நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எதுக்காக நீங்கள் சொல்யூஷன் சொல்லணும், என்ன காரணம்? இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு சொல்யூஷன் தருவீங்க. அதுக்கப்புறம் என் பிரச்சனையை நான் தானே பார்த்துக்கணும். அதனால் இப்போத்துலேருந்தே நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன். நீங்கள் கப்பை கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டீ கப்பை வாங்கிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. போனோடனே அப்படியே கோவமாக வருது விஜய்க்கு. என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ தாண்டி இந்த வீட்டோட மகாராணி, நீ தான் இங்கே இருக்க போகிற, எல்லாமே மாறும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பேசிகிட்டே மனசுக்குள்ளேயே இருக்காரு. காவேரி வராங்க. வரும்போது அப்படி நர்மதா வராங்க. என்னடி காலையிலேயே வந்திருக்க? ஆமாம், மாமாவுக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னார், என்னாச்சு போனாரா 8 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லைக்கா மாமா போகல, அக்கா போக வேணான்னு சொல்லிடுச்சு, அதனால தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன் அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. ஏன்டி நடிக்கிறது நல்லது தானே, எதுக்காக அக்கா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா? சரி நீ வந்து கேளு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கூப்பிடுறாங்க. காவேரியும் போகிறாங்க. வீட்டில் போனோடனே அப்படியே கேட்குறாங்க. என்னாச்சுக்கா, எதுக்காக நீ மாமாவை நடிக்க வேணான்னு சொல்கிற, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரியா, ஒரு போக வேண்டாம்னா போக வேண்டாம். இங்கே தலைக்கு மேலே வேலை இருக்குது, எவ்வளவோ துணி இருக்குது, அதெல்லாம் தைக்கணும். இல்லைனா கஸ்டமர்கிட்ட யார் பதில் சொல்கிறது, நம்ம பழப்பே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கா பேசிகிட்டு இருக்க நீ? மாமாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானக்கா, இன்னும் ஒரு பெரிய ஆளாக வருவார்ல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறத கேளு, அவர் போக வேண்டாம்னா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. அக்கா என் கூட ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஏன்டி இதுக்காகடி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா. இங்கே பாருக்கா, மாமா நடித்தா நல்லது தானக்கா, பெரிய ஆளாக வருவார், நீ ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி சான்ஸ்லாம் யாருக்கும் கிடைக்காதுக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆமாக்கா, நீ இதுக்கு முன்னாடி கூட மாமா நடித்தா நடிக்கட்டும்னு சொன்னேன், இப்போ ஏன்க்கா மாற்றி பேசுகிற அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை அவர் நடிக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயமா? என்னக்கா பயம் சொல்லுக்கா, எந்த பயமாக இருந்தாலும் சொல்லுக்கா, எதையாவது நினச்சி நீயாவே கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லடி சொல்லுக்கா, உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை அவர் அந்த பொண்ணு கூடலாம் வந்து தொட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும், கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்படியே காவேரி வெக்கப்பட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஓ இப்படியா, நான் பார்த்த கங்காக்கா மாதிரி இல்லையே, கொடைக்கானலில் ஒரு மாதிரி இருக்க, இப்போ ஒரு மாதிரி இருக்க, என்னக்கா உன் கதையே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு கங்கா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒரு வாட்டி ரோட்டில் போனோம், அப்போ சொன்னாங்க அந்த பொண்ணுக்கேற்ற ஜோடி நீ தான், நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல தெரியுமா, அவருக்கு நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா சரி, இதுதான் காரணமா, ஏன்க்கா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒன்று தெரியுமாக்கா, மாமா மனசு முழுக்க நீ தான்க்கா இருக்க, ஒன்றை தவிர அவர் மனசில் யாருமே கிடையாதுக்கா, அவரோட தேவதையே நீதான்க்கா, அவர் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவர் மனசு முழுக்க நீ தான்க்கா இருப்ப, நீ ஏன்க்கா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் உண்மையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. ஆமாக்கா நான் சொல்கிறதுலாம் உண்மை, அப்போனா அவர் நடிக்க போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அதை கேட்டோன்னே காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரிக்கா, இதை நீயே போயிட்டு மாமா கிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை நான்லாம் போய் சொல்லலை, நீயே போய் சொல்லு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா அப்படியே போகிறாங்க. அப்போ குமரன் கிட்ட போய் சொல்கிறாங்க காவேரி. இங்கே பாருங்க மாமா, உங்களெல்லாம் நடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அக்கா, என்ன மாமா பண்ண போகிற, நிறைய அங்கே லாஸ் ஆகும், பாவம், இன்னொரு ஹீரோ வேற தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, கங்கா என்ன நடிக்க வேணான்னு சொல்லிட்டாளா, அப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாது, கங்காவை கஷ்டப்படுத்திட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது, சரி வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே காவேரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் நடிங்க மாமா, அக்கா ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே உண்மையாவா காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஆமாம் மாமா நீங்கள் போங்க, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட போய் கேட்குறாரு. போயிட்டு வாங்க, சரி நீ வா, நீயும் வந்துட்டு நான் நடிக்கிற இடத்துல வந்துட்டு நீ டைரெக்டாக உட்காந்து பாரு, அப்போ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இல்லை இப்போ வேண்டாம், நான் அடுத்த வாட்டி வரேன், நீங்கள் கிளம்புங்க, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணோட கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடிக்கிறதுன்னு வந்துட்டா கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி சீன்லாம் நடிக்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கே வந்து சந்தோஷமாக போகிறாரு.
விஜய் ஆஃபீஸில் இருக்கார். அப்போ காவேரி வராங்க. உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு காவேரி என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை யமுனா வந்து ஒருத்தரை விரும்புகிறா, அவனையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் யமுனா கிட்ட. ஆனால் அந்த பையன் இன்னொரு பொண்ணை விரும்பியிருக்கான். அந்த பொண்ணையே நினச்சிட்ருக்கேன். என்னால் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்